அதாவது எதிர்தரப்பிலே இந்த நபர் தாத்தாவினுடைய தரப்பு என்ன சொல்கிறது என்றால், வயது மூப்பு காரணமாக தண்டனை காலத்தை சற்று குறைத்து சொல்லுங்கள் என்று நீதவானிடம் கேட்டபோது நீதவான் அவர்கள் ரைட் வயதையும் இவருடைய நிலைமையும் உடல் தோற்றமெல்லாம் பார்த்துவிட்டு இவரால் அவ்வளவு தாக்குப்பிடிக்க முடியாது, 7 வருட கால சிறை தண்டனையை விதிக்கின்றது நீதிமன்றம். இதுதான் சம்பவம். ரைட். ஆனால் இதற்கு இந்த வயதானவருடைய தரப்பு சொல்லியிருக்கின்றது. நான் ஆரம்பத்திலும் குறிப்பிட்டேன், இந்த சிறுவன் போய் சொல்லி இருக்கின்றார், காணி பிரச்சனை ஒன்று இருப்பதால் என்னை வேண்டுமென்றே பழிவாங்குகின்றார்கள், இது பொய், இது நடக்கவில்லை என்றெல்லாம் சொன்னதற்கு சிறுவனுடைய வாக்குமூலம், சட்ட வைத்திய அதிகாரியுடைய அறிக்கை, பரிசோதனை மற்றும் தாய் தந்தையருடைய அந்த சாட்சிகள், அதே போல இன்னும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நடந்த பல வழக்குகள் சம்பந்தமான முன்னுதாரணங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்திலே. ஒரு சிறுவனுடைய 12 வயது சிறுவனுடைய வாக்குமூலத்தை பெறலாமா என்பது குறித்து அவர்கள் கேள்விக்குட்படுத்திய பின்னர் அது சம்பந்தமாக விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இதனை அடுத்து தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, குறித்த நபர், அந்த 60 வயதான நபர் 12 வயதான சிறுவனை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியிருக்கின்ற சம்பவம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இது 74 வயதில் அந்த தீர்ப்பு இன்று விதிக்கப்படுகின்றது. 60 வயதில் நடந்த சம்பவம் 74 வயதில் தண்டனையை அனுபவிக்க போகின்றார். பாருங்கள், 14 வருடங்கள் கழித்துதான் அன்று நடந்த ஒரு சம்பவத்துக்கு இன்று தண்டனை கிடைக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் ஒரு சில பிரமாதங்கள் இடம்பெற்றிருக்கலாம், சாட்சியங்களை திரட்ட காலதாமதமாக இருக்கலாம். இதுதான் நடக்கின்றது. ஒரு சம்பவம் இடம்பெற்று உடனடியாக ஒரு தண்டனையை சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாமல் இருக்கின்ற காரணங்கள் இதுதான். சிலவேளை போலீஸ் அதிகாரிகள் அவர்கள் மெதுவாக ஒரு மந்த நிலையில் செயற்பட்டாலும் கூட அந்த வழக்கு இவ்வாறான காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதுதான் இப்பொழுது சொல்லப்படுகின்றது. இந்த முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஏமரத்ன தேரரால் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த 11 வயதான சிறுமி, இன்று சிறுமிக்கு 14 வயது 3 மாதங்கள் ஆகிக்கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த சிறுமிக்கும் இந்த நிலை ஆகிவிடுமா என்ற கேள்வி இருக்கின்றது. இன்னும் எத்தனை வருட காலங்கள் இந்த வழக்கு இழுத்து செல்லப்படும் என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியிலே பொதுவாக இருக்கின்றது. ஆனால் அனைவருடைய எதிர்பார்ப்பும் உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தான் சொல்லப்படுகிறது. இதே போலத்தான்